பசிக்குதா? வேற எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இத போல ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதையும் சொல்ல நினைக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேதனை. மனசுக்குள்ள இருக்கிற கற்பனைகளை சொல்ல முடியாம தவிக்கிறேன். நெஞ்சுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துடிப்பும் ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுதே. உன் காதுக்கு கேக்குதா? ஆண்களுடைய பலவீனத்தை பெண்களுடைய மனோசக்தி எடை போட்டபடிதான் இருக்குமா? அதுக்கு பேர் தான் பெண்மையா? சொல்லுலதா, சொல்லு. அடிங்க துரை, அடுத்த ரவுண்டு. துரை, இப்போ நீங்க எங்க இருக்காப்ல? இங்க இல்லடா, தேவலோகத்துல இருக்க. நியாயமா இது? காலம் பூரா கூடவே வச்சிருக்கிறேன். தனியா தேவலோகத்துக்கு நீங்க மாத்திரம் போனா எப்படி? என்னையும் கூட கூட்டி போனா என்ன? நீ அங்க வரக்கூடாதுடா. நான் ஜமீன்தார், நீ வேலைக்கார. அது அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால. இப்ப 6வது ரவுண்டு. இனிமே வித்தியாசமே கிடையாது. கொஞ்சம் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பலமா பிடிக்கிறீங்க. உனக்கு என்ன வேணும் கேள். எனக்கு வேண்டியதெல்லாம் உங்க அன்புதான். நான் தான் பரதேன், நீங்க தான் ராமர். கொஞ்சம் இருக்க, கொஞ்சம் இருக்க, புழுங்குங்க. கும்பிடுறேன் தரேன். யாரது? முத்தம்மா. பெரியவரு நல்ல சுஜியில் இருக்காரு. இப்பவே கேட்டு. எப்படிங்க பெரியவர்கிட்ட போய் கேட்கறது? அடிபட்ட ஒண்ணு இல்லைங்க ஐயா. குழந்தை நம்ம கிட்ட என்னமோ எதிர்பார்க்குது. என்ன வேணும்? முத்தமா? ஒரு பம்பு செட்டும் 5 ஏக்கர் நிலமும் வேணுங்க. அறிவட்ட பெரியவருக்கு பெரிய மனசு, எதை கேட்டாலும் கொடுப்பாரு. இவர் என்ன சின்னவரா? சின்ன மனசா? அவர் மாதிரி இவர் கஞ்ச இல்ல, தெரியுமா? கொஞ்சம் ஊத்தட்ட. அது இருக்கட்டும், நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட தெரியுமா? ஐயோ, இவ ஆடாத ஆட்டதான். அதெல்லாம் இருக்காதா? பெரிய துறை பிரியப்பட்டு கேட்கிறாரு. ஏறுறது ஏரோப்ளானு மச்சான், இறங்குறது சிங்கப்பூரு. ஏறுறது ஏரோப்ளானு மச்சான், இறங்குறது. இப்ப நீ நல்லாவும் ஆடுற, நல்லாவும் இருக்க. நீ கொஞ்ச நேரம் போய் வெளியே இருக்கு, நான் அவளை பாத்துக்கிறேன். வெளியே நின்று வேடிக்கை பார்க்கற பழக்கம் எனக்கு கிடையாது, தெரியுமா உனக்கு? காட்டிட்டிய கடைசியில உன் ஜமீன்தார் புத்திய. இந்த மாதிரி ஒத்துக்கிறேன். ஊர் குடியெல்லாம் கெடுத்தவன் நான் தான். என் குடியவே கெடுக்க பாக்குறேன் பாத்தியா? இந்த மாதிரி இப்பவே என் தைரியம் இருந்தா நீ என் பொண்டாட்டிய என் முன்னாலேயே நான் ஒண்ணு பண்றேன். நேரா உன் பொண்டாட்டிய பார்த்து உன் புருஷங்காரன் வேலைக்காரி கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லி தம்மட்ட அடிக்கிற. வேண்டாம், நான் பெரிய மனுஷன்டா, வெளியே தெரிஞ்சு அவமானடா. நீ என்ன கேள்வி நான் கொடுக்குறேன்டா. மிஞ்சி மிஞ்சி நான் என்ன கேட்க போறேன்? ஒரு பம்பு செட்டு 5 ஏக்கரா நிலம் கொடுத்துறேன்டா. கொடுத்துறேன். அது முறை. இப்பதான் நீ துறை அண்ணா. நான் சொல்ல பெரிய துறை, பெரிய துறை தானே. நான் வரேங்கண்ணா, வரேன். வசந்த மாளிகை. உங்க தம்பி லட்சக்கணக்கா பணம் செலவழிச்சு ஒரு மாளிகை கட்டிட்டு இருக்காராமே, யாருக்காக? எனக்கு தெரியாது. இப்படி எதையுமே தெரிஞ்சுக்காம இங்கேயே இருங்க. எங்கேயோ வந்த லதா எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டு போகட்டும். என்னங்க, நம்ம கௌரிய ஆனந்துக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்படுறாங்கல்ல? அம்மாவுக்கு மட்டும் ஆசை இருந்தா போதுமா? நீதான் அவனை அன்னைக்கு அவமானப்படுத்தி அனுப்பிட்டியே, இப்ப அவனுக்கு சம்மதிப்பானா? இத
இத பாருங்க, உங்க அம்மா மனசு வச்சா நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும். ஏன் தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல, நம்ம நன்மைக்காக தான் சொல்றேன். பிரிஞ்சு போன சொத்து மறுபடியும் நம்ம கைக்கு வந்து சேரணும்னா இந்த கல்யாணம் தான் சரியான வழி. ஏ விமலா, நீ பெரிய ராஜதந்திரி. எங்கேயோ இருக்க வேண்டியவ. உங்க மனைவி ஆனதுனால இங்க இருக்கேன். போதுமே உங்க கேலி. போய் அம்மாவை போய் பார்த்து ஆக வேண்டியதை கவனிங்க. ஓகே ஆனந்த், நீ சொல்றது வாஸ்தவம் தான். விமலா உன்னை தவறா பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் அவ உன் அண்ணி, அதுக்காக நீ விட்டு கொடுக்க கூடாதா? எதுக்காக அம்மா விட்டு கொடுக்கணும்? அவங்க என் மேல வச்சிருக்கிற அளவில்லாத பாசத்துக்காகவா, இல்ல அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்காகவா? யாருக்காகவும் எதையும் நான் விட்டு கொடுக்க போறது. ஆனந்த், அன்னைக்கு நீ இருந்த நிலைமையில பெண் வீட்டார் அப்படி பேசுறது சகஜம்தான். இன்னைக்கு நீ ஆளே மாறிட்ட. அதனாலதான் நல்லது கெட்டது தெரிஞ்சு பேசுறேன். அம்மா, அப்படின்னா உன் முடிவு? அம்மா, என் வாழ்க்கை துணையை தேடிக்கிற உரிமையை தயவு செய்து என்கிட்ட விட்டுருங்க. ஆடம்பரம் இல்லாத அழகு, அந்தஸ்த பார்க்காத அன்பு, ஏராளமான செல்வங்களிலிருந்தும் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு தூய்மையான இதயம், அதுதான் எனக்கு தேவை. அப்படின்னா அந்த மாதிரி பெண் யாரையாவது நீ காதலிக்கிறியா? நான் காதலிக்கிற பெண் எனக்கு தேவையில்லை, என்ன காதலிக்கிற பெண் தான் எனக்கு தேவை. ஹலோ, நானும் பேசுறேன். யார் இன்ஜினியரா? எல்லாம் ரெடியா இருக்கா? வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ. வாழ சார், ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் கூட ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். அம்மா உன்னை அனுப்பிச்சு வச்சாங்க. ஏன் இப்படி பாக்குறேன்? எனக்கு தெரியல சார், அவங்களால முடியாம போன ஒரு காரியத்தை உன் தலைமையில சுமத்தி உன்னை அனுப்பிச்சிருக்காங்க. அதை நிறைவேற்றி வைக்கலாங்கிற எண்ணத்துலதான் நீ இங்க வந்திருக்கிற, அப்படித்தானே? ஆமா. லதா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ என்ன ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த இதயம் இருக்கே, அதை ஒருத்தருக்கு கொடுக்காத வரைக்கும் விசாலமா இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சுருங்கி போயிடும். அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்க சம்மதிக்காது. அப்படின்னா உங்க இதயம்? அதே ஒரு தேவதைக்கு அர்ப்பணிச்சுட்டு. அந்த அன்பு தெய்வம் குடியிருக்கிற கோவிலை நீ பார்க்க வர்றிய? பார்க்கிறேன்.